guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போய் பார்ப்போம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினியும் ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், உன்னை நம்பி வந்தேன் பார்த்தியா, என்ன தான் அடிக்கணும், நீ எங்கடி கூப்பிட்டு வந்திருக்க, நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே என்னை பாத்திரங்களை விட்டுட்டுருக்க, நான் அந்த 2-3 பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நிறையா பாத்திரத்தை வைக்கிறாங்க. உடனே ஹீரோக்கு கோவம் வந்தோடனே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அப்போ ஹீரோயினி அவன் காலை பிடிச்சிட்டு, டேய் போகாதடா ப்ளீஸ்டா, எனக்காக இருடான்ற மாதிரி கெஞ்சிறான். பட் அவன் இல்லை என்னால் முடியாது, நான் போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது அவன் பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறா. அது லைட்டாக அவுற மாதிரி இருக்குது. சரி விடு, நான் இங்கே இருக்கேன், உனக்காக இருந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உட்காந்து பாதத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் முடிச்சுட்டு அந்த காசை வச்சு ஏதாவது வாங்கணுமேன்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோருக்கு இப்போ ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த ஸ்டிக்கரை வாங்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தியா, உன் காசை எப்படி வேஸ்ட் பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, தேங்க்யூ என்னை திட்டினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே மார்னிங் அம்மா சமைக்கிறதுக்காக ரைஸ் குக்கர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஹீரோயினி அம்மாவுக்காக ஒரு ப்ரெசென்ட் வாங்கி வைக்கிறா. அதை பார்த்ததுமே அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தோடு போய் ஹீரோயினியை எழுப்புறாங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. பட் அவங்க அம்மா செம்மையாக முறைச்சிட்டு இருக்காங்க. தூங்கவா செய்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஹீரோயினி மேலே தள்ளி விட்டு போகிறாங்க. அவள் பயத்தை எழுந்து உட்காந்துட்டு, ஐயோ ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வரா. பார்த்தா அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வச்சுட்ருக்காங்க. எல்லாருக்குமே இருக்குது, பட் ஹீரோயினிக்கு மட்டும் இல்லை. அம்மா எனக்கு சோறு எங்கன்ற மாதிரி கேட்குறா. பட் அவங்க அம்மா ரெஸ்பான்ஸே பண்ணலை. ஸோ அவளாவே போய் எடுத்து போடலான்ட்டு போகிறா. அப்போ அவங்க அம்மா அவளை ஸ்டாப் பண்ணி, நைட்டு நீ சொன்னது எல்லாமே உண்மையான்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அடி வாங்கினதுக்கப்புறம் ஹீரோயினி சின்ன பிள்ளை மாதிரி உட்கார வச்சு அவங்க அம்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணிட்டு வந்திருப்பா, ஒழுங்கு மரியாதையே சொல்லு, உன்னை பார்த்தா சீட் பண்ணுற ஆள் மாதிரி கூட தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவ சொல்கிறா, அம்மா எனக்கு எல்லாமே அங்கே போர் அடிச்சு போச்சுமா, எப்படிம்மா நான் இவ்வளோ வருஷமாக அங்கேயே வேலை பார்க்குறது, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு கோவம் வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி இங்கே வந்துட்டேன், இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஃபஸ்ட்டு தூங்குவேன், சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் வேலைக்கே போகாமல் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வருது. பட் அவங்க அப்பா தான் இவங்களுக்கு அடி வாங்கி கொடுக்காம தப்பிக்க வைக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி சொல்கிறான், அம்மா நேற்று நைட்டு சொன்னது எல்லாமே நான் சீரியஸாக சொன்னேன், விளாட்டுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்க அம்மா என் தலையை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் குக் பண்ண போயிட்டாங்க. இப்போ அவளுக்கு ஒரு பிரதர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவன் ஹீரோயினிக்கு தம்பி. நான் ஆள் பல்காக இருக்கும் அண்ணன் நினச்சிட்டேன், அவன் தம்பி. இப்போ வீட்டுக்கு ஹீரோ வரான். ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வரா. அவன் வந்ததுமே, அடியே நீ நல்லா தானே இருக்க, உனக்கு உடம்புக்குலாம் எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன்டி நான் அவளை அடித்து கொண்டு போய் நினச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஆண்டி, இவள் சின்ன வயசில் ஹைஸ்கூல்லேருந்து ஓடும்போது நீங்கள் அவள் காலவே உடச்சிட்டிங்க, அதனால தான் இப்போ என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவனும் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோ ஆன்ட்டிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான் போல், அதை கொடுத்து ஆன்ட்டி இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். ஹீரோயினி எண்ணெயை ஊற்றுறான் பாரு எரியிற நெருப்பில் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ இவங்க எல்லாருமே சாப்பிட உட்காரும்போது ஹீரோயினி பெத்த பிள்ளைக்கு விட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் சோற போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சு அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினிக்கும் தம்பிக்காரனுக்கும் சண்டை வருது. 2 பேரும் முடியை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வெறுன்னு ரூம்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்ததுமே 2 பேரும் கையை எடுத்துட்டு, அப்பா அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன்னா எங்கே குச்சி எட்டு அடிக்க போகிறாங்களோன்ட்டு. அப்போ ஹீரோ 1 2 3ன்ற மாதிரி எண்ணுறான். அவனவே எல்லாரும் பார்க்கும்போது பின்னாடி ட்ரம்ஸ் வாசிக்கிற சவுண்டு கேட்குது. அது நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அவங்களுக்கு கோவம் ரொம்பவே வந்துருச்சு போல். அந்த கோவத்தை எல்லாமே ட்ரம்ஸ் மேலே காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வீட்டில் பார்த்தா அம்புட்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நல்லா வாசிக்கிறாங்களேன்ட்டு. பட் அவங்க கையில் மாட்டினோம் சட்னி தான், அந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த ட்ரம்ஸை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோயினையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, ஆமாம் அந்த ஊரில் என்ன தான் நடந்துச்சு, ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எங்ககிட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் தயவு செஞ்சு விடுறியா, என்ன எங்கள் அம்மா கேட்க சொன்னாங்களா, என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் உனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நீ இன்னும் போலியான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரியை கேட்கும்போது, ஐயோ ஆமாம் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ ஹீரோயினி படுத்துட்டு ஹீரோவை பார்த்து, ஆமாம் நீ ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. அதுக்கு இவன், இல்லை நான்லாம் வரமாட்டேன், எதுவும் வந்தாலும் அங்கேருந்தே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறா. ஐயோ இந்த பைத்தியத்துக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட போவான். உன்னை நம்பி வந்ததுக்கு நல்லா பண்ணுறன்ற மாதிரி டக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தைரியம் இருந்தால் நேற்று எங்கள் அம்மாட்ட என்னை மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகிருப்ப, நான் சொன்னேன் என்ன நாளைக்கு என் கையில் கிடச்சா நீ செத்த, நீ இன்னைக்கு செத்தடாமா அவனேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு செம்மையாக நெரிச்சிட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா எடியே என்னடி பண்ணுற, அவனை விடுடின்னு சொல்லிட்டு
அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இவன் உடனே நான் அவன் பிள்ளையா இல்லை அவன் பிள்ளையா, இவ பார்த்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லும்போது இதுக்கு மேலே ஏதாவது பேசணும் உனக்கு அடி தான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நீ ஓகேவான்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்துட்டு நீங்கள் மட்டும் நேரம் வரலன்னா நேரம் வேணும் கொண்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவங்க வந்துட்டு ப்ளீஸ் எனக்காக மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரைஸ் கேக்கெலாம் எடுத்துகிட்டு போய் உன் கம்பெனியில் கொடுப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, இவ்வளோ தான் இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினி முறைக்கிறா. அப்போ அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவன் வந்துட்டு நான் ஏன் பண்ணணுன்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறா. அடுத்து ஒரு முறை தான் முறைக்கிறாங்க. சரி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. இப்போ ஹீரோவோட ஆஃபீஸில் பார்த்தோம்னா அந்த சிஇஓ வேலை சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு ஹீரோவோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கா. அப்போ இங்கே ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. சிஇஓ ஹீரோயினி அண்ட் அந்த ஸ்டாஃப் உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு நீங்கள் தான் ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம்மா நான் தான் அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அங்கே வேலை பார்க்குற பொண்ணு கேட்குது ஆமாம் உங்களுக்கு ஹீரோ பற்றி நல்லாவே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து ஒன்றா வேற இருக்கீங்க, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இவ ஓ அவனை பற்றியா, அவன் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தான், ரொம்பவே ஷை டைப்பு, யார்கிட்டையுமே பேச மாட்டான், நானாக தான் போய் அவன்கிட்ட பேசுவேன், ஏன்னா அவனுக்கு அவ்வளோவா கொரியனும் பேச வராது. அம்மா வெளியே போகும்போது இவனை எங்கள் வீட்டில் தான் விடுவாங்க, நான் தான் அவனை பேபி மாதிரி பார்த்துக்குவேன், பத்தாததுக்கு நான் அவன் கூட விளையாடுவேன், அவனை ஒரு பிரின்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், அவனை நான் தான் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன், அவனுக்கு பாத்ரூம் போகணும்னா அவன் ட்ரெஸ்ஸை கூட நான் தான் கழட்டி விடுவேன் தெரியுமா, அதுக்கப்புறம் அவன் கையெல்லாம் வாஷ் பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் அவன் நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக வளரணுன்றதுக்காக என்னோடய காய்கறிலாம் தூக்கி அவனுக்கு வைப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எல்லாருமே சந்தோஷமாக விளையாடுவோம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான் இவ சொல்கிறது எல்லாமே போய், இவ சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் ஃபஸ்ட் டைம் இவளை பார்க்கும் போது இவள் பார்க்க அழுக்காக இருப்பா, கொஞ்சம் கூட டீசெண்டாக இருக்க மாட்டேன், என்னை பார்த்து முறைப்பா, எனக்கு அப்பயே அவளை பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு போகும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும், ஏன்னா அவள் சொல்கிற பேச்சு நான் கேட்கவே இல்லைன்னா டக்குன்னு என்னை அடிச்சு போடுவா, அது மட்டும் இல்லாமல் நான் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருவா, நான் அம்மானு கொரியனில் கத்தவும் இவன் வந்துட்டு அம்மா அவன் கொரியன் பேசுகிறான்னு சொல்லி என்னை போட்டு விட்டுருவா, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொன்னால் எனக்கு ஃபுட் ஷேர் பண்ணுவாளா, அவளுக்கு பிடிக்காத சாப்பாடு எல்லாத்தையுமே என்கிட்ட தான் தள்ளி விடுவா, அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுனா எனக்கு ஒரு பொட்டு தரவே மாட்டா தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ற பேரில் எப்போ பார்த்தாலும் என்னவே கேட்சராகவும் இவங்க எல்லாருமே போய் ஹைட் ஆகிக்கிடுவாங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, பத்தாததுக்கு நான் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் சாக்லேட்டு ஐஸ்கிரீம்னு எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு சண்டை வருது, எல்லாமே நீ தாண்டா பண்ணன்ற மாதிரி இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு வா நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு சிஇஓவும் ஸ்டாஃபும் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு அவள் சொல்கிறா நான் வந்து ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், அதில் வந்துட்டு இந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படின்றது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரோப்பே டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சிஇஓக்கு கால் வருது. ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ வந்துட்டு இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தோம்னா அவங்க காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கே 2-3 லேடிஸ்லாம் வந்துட்டு ஹீரோயினை பற்றி காசிப் பேசுகிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரியோட பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்களாம், என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, டக்குன்னு அவங்ககிட்ட போயிட்டு இன்னொரு தடவை என் வீட்டில் இருக்கிறவங்க யாரை பற்றியாவது நீங்கள் பேசுனீங்க உங்களை கூறு போட்டு வெட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து நெய்பர் ஆண்டியோட கடைக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே செம்ம டென்ஷனாக போய் உட்காராங்க. அதை பார்த்தோன்னே என்னம்மா ஏன் இவ்வளோ கோவத்தோடு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா என் கதையை பற்றி எப்படி ஜாலியாக சிரிச்சு பேசியிருக்காங்க தெரியுமா, எனக்கு பார்க்கவே செம்ம காண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நெய்பர் ஆண்டி சொல்கிறாங்க ஆமாம் நீ உன் பிள்ளையை நடு ரோட்டில் போட்டு அடித்து பேசிகிட்டு இருந்தானா ஊரே பேச தாண்டி செய்யும், வீட்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய விஷயத்த ரோட்டு கொண்டு வந்தது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதை விடு, நீ அங்கே ஹீரோவோட ஓப்பனிங் பார்ட்டிக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் போகிறேன், பத்தாததுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரிங்களும் வராங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிற, நம்மளுக்கு மட்டும்தானே இன்விடேஷன் கொடுத்தான்னு நினச்சிட்டு இருந்தேன், அவங்களுக்குலாம் ஏன் கொடுத்தாலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க நீயும் வாயை வச்சு சும்மா இல்லாமல் என்னோட மருமக
மருமகன் அப்படி என்னோட மருமகன் இப்படின்ற மாதிரி டைலாக் விட்டுட்டு இருந்தேன். பார்த்தியா இப்போ என்ன நடந்துச்சுட்டு, அதனால தான் அவள் போய் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுத்து வர சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா மாடியில் உட்காந்து சன்செட்டை பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு இவளுக்கு பசிக்குது. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்து சமைச்சிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்காரையும் வராங்க. ஓ சமைக்கிறியா, வாடை செம்மையாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துட்டு சரி இரு நம்ம ஹீரோவையும் கூப்பிடுவோம், 3 பேர் இங்கேயே உட்காந்து டின்னரை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அடியோ உங்ககிட்ட ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்குறா. பட் ஹீரோயினி அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் அம்மா வந்து சோஜுவை செம்மையாக ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு பெத்த பொண்ணு மேலே உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா, அவள் லைஃபே இப்படி ஆயிடுச்சு, நீ அதை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிற, எல்லாமே நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, நீயாச்சும் அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி அம்மா அப்பா கிட்ட ரொம்பவே சண்டை போடுறாங்க. அப்போ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்காரு. உடனே அம்மா சொல்கிறாங்க இப்படியே அமைதியாக இரு, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இல்லாமல் நீ வாட்டுக்கு இருக்கிற, நான் தான் எல்லாத்தையும் கவனிச்சிக்க வேண்டியதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ரொம்பவே சேட் ஆகிட்டாரு. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா அவள் செம்மையாக சமைச்சிருக்கா. அப்போ அங்கே ஹீரோவும் வந்துடுறான். அவன் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, டேய் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தியான்ற மாதிரி கேட்கும்போது அவன் இல்லை நான் எதுவும் வாங்கிட்டு வரலன்னு சொன்னோன்னே சரி இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நீ என்னடி இப்படி கருக விட்டுட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் மத்தியானம் ஆஃபீஸில் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஆஃபீஸில் மத்தியானம் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இந்த சிஇஓ வந்துட்டு இந்த மாதிரி மிஸ் ஜாய் உங்ககிட்ட பேசணுமா இந்த ஃபோனில் பேச அப்படின்ட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அவனும் பேசி முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் போய் செக் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க இன்னும் நம்ம டிசைன் போட்டதுக்கு காசே தரல, அதுக்குள்ளே நம்ம எப்படி அடுத்த வேலையை பார்க்குறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லைப்பா உனக்கு நாளைக்கு இன்டர்வியூ வேறு எடுக்க வராங்களான்ற மாதிரி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயினி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினி வந்து சமைச்சிக்கிட்டு லைட்டாக கருக விட்டுட்டு இருக்கா. அடியே தயவு செஞ்சுங்கிட்டு வா நானாவது சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போகிறான். அவன் வந்துட்டு ஏய் உட்காரு, நான் வந்து செம்மையாக சமைப்பேன் தெரியுமா, அதெல்லாம் விலாக் எடுத்து போட்டுக்கு நிறைய வியூஸ்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சீனை போடுறா. அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், ஆமாம் நீ எதுக்காக ஊர்லேருந்து இங்கே வந்த, அப்படி என்ன தான் நடந்துச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு இவன் ஆன்சர் பண்ணாமல் என்ன எங்கள் அம்மா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ காலையில் எங்கள் அம்மா இருக்க போய் தப்பிச்ச, இப்போ யாருமே இல்லை நீ மாட்டிக்கிட்ட மவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிச்சிட்டு இருக்கா. இப்படியே நெக்ஸ்ட் டேவும் வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா வந்து அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது நடந்துச்சா, எதுனால கல்யாணத்தை கேன்சல் பண்ணான்ற மாதிரி விசாரிக்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. பட் அட்டனே பண்ணலை. ஸோ இவங்க அப்படியே ஃபோனை பார்த்து வெளியே வரும்போது ஹீரோயினி ஆப்போசிட்டில் வரா. ஸோ அவங்க டக்குன்னு ஃபோனை ஒழிச்சு வைக்கும்போது அம்மா என்கிட்டேருந்து எதை மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. பட் அம்மா ரெஸ்பான்ஸே பண்ணலையா. ஸோ வந்துட்டு அம்மா ஹீரோட ஓப்பனிங் பார்ட்டிக்கு போகிறீங்களான்ற மாதிரி கேட்குறான். ஏன் நீ போறியான்னு அம்மா செம்ம ஷாக்காக கேட்குறாங்க. இவன் வந்துட்டு இல்லைம்மா நான்லாம் போக மாட்டேன், அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது, நான் எப்படி அந்த பார்ட்டியை போய் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னே அம்மா காம் ஆகுறாங்க. இப்போ அம்மா மேலே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இவங்க வந்து அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணது தெரிஞ்சு போச்சு. அம்மா ஏன் இவனுக்கு கால் பண்ணீங்க, நான் தான் பண்ண வேணான்னு சொன்னேன்ல, நான் சொன்னால் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரவே டிலீட் பண்ணி கொடுத்துட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரிப்போர்ட்டர் எடுக்க போகிற இன்டர்வியூக்காக ரெடி ஆக்கிட்டு இருக்கான், ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இன்டர்வியூ எடுக்க போகிற அந்த பர்சன் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஓடிட்டு இருக்காங்க. இவன் என்னடா அங்கிட்டு வரான், இன்டர்வியூ இந்த பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி பழைய இரும்பு ஜாமான்லாம் வண்டியில் எடுத்து போட்டு வந்துட்டு இருக்கும்போது அது கீழே விழுந்துடுது. ஸோ இவன் போய் ஹெல்ப் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ சரி நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேப்பில் வந்துட்டு ஹீரோவும் ரிப்போர்ட்டரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட்டர் யாருன்னா நம்ம ஃப்ரெண்டோட ரெட் பெல்ட். இவனை வந்துட்டு நம்ம ரெட்டுன்னே சொல்லிக்கலாம், அப்படின்னா கொஞ்சம் கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா அவள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் என்ன நினச்சி இந்த மாதிரி காட்டுறாங்க. இவன் வேலை பார்க்கும் போது அங்கே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் அங்கே இருக்கிற எல்லாருமே இவ்வளவே கார்னர் பண்ணி திட்டுற மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகிருக்கா. அங்கே யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. அப்போ வந்துட்டு இவள் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா அவளோட கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை இன்னொருத்தி கூட இருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இவன் வந்து கொரியாவுக்கு ஓடியாந்துருப்பா. இப்போ இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஹீரோயினி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ லாஸ்ட் ஸ்டாப் வரவங்க இறங்க சொல்கிறாங்க. இவன் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இறங்கினவ அகெயின் டிக்கெட் எடுத்து
அதே பஸ்ஸில் வந்து உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம்னா அவன் வந்து இந்த ரெட் பையன் கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இந்த ரெட் பையன் சொல்கிறான், சார் நீங்கள் இந்த ஜாப்பை சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு நல்ல பொசிஷன் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு, நான் இது என்னமோ நல்லா தான் இருக்குன்னு சூஸ் பண்ணேன், பட் இப்போ ஏன்டா சூஸ் பண்ணுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க, என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி.